கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் ஈஸ்வரா குருதேவா. மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் ஆர் கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஜோதிடம். ஜோதிடத்தில் ஷேர் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பங்குச்சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அவர் லாஸ் ஆன ஒரு ஜாதகத்தை தான் உதாரணமாக எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஏன் அவர் இந்த டைமில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனார், எதனால் அவருக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆய்வின் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகத்தில் ஜாதகருடைய வயது 51 வருஷம் 7 மாதம் 13 நாள். அவருடைய பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். இப்போ நடந்துட்டுருக்கிற லக்னம் ஏல்பி லக்னம் கும்ப லக்னம் போயிட்டுருக்குது. ஜாதகருடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏன் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஜாதக ஆய்வில். இதில் பார்த்தீங்கன்னா, ஏல்பி லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் 1க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஏல்பி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்காரு, நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஜாதகர் விரயத்தில் இருக்காரு. அது எந்த மாதிரி விரயத்தில் இருக்காருன்னா, வீடு, மனை, வாகனம், சொத்து, தாய் சம்பந்தப்பட்ட வகையில் விரயத்தில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம், சனி பகவான் தான் நின்ற இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கறதுனால அவருக்கு தாய் ரீதியான ஒரு விரயத்தை ஒரு உடல் ரீதியான ஹாஸ்பிட்டலேஷன் செலவையும் தொழில் ரீதியான சில அழுத்தத்தையும் நஷ்டத்தையும் அவர் சந்திச்சார். இதன் மூலிமா ஒரு மன அழுத்தத்திலையும் ஜாதகர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பலன் எடுக்க முடிஞ்சிச்சு, அவருக்கு சொல்ல முடிஞ்சது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ போயிட்டுருக்கிற நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா சதயம் 3. இதில் பார்த்தீங்கன்னா சதயம்ங்கும் போது ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். ராகு எந்த இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்தில் நல்லா தான் இருக்கார். அப்போ நின்ற இடத்துல பார்க்கும்போது லாப நோக்கிற்காக தான் இதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ லாபம் தானே வந்திருக்கணும், அப்போ ஏன் அவருக்கு நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவருக்கு நடந்துட்டுருக்கிறது சதயம் 3ஆம் பாதம் போயிட்டுருக்கு நட்சத்திர புள்ளி. ஆனால் அவர் சதயம் 2ஆம் பாதத்தை ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் போதே அவர் ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டார். அவர் வெளிவரத்துக்கு முன்னால் இந்த ஜாதகத்தை பார்த்துருந்தாரு. இல்லை, இப்போதைக்கு நீங்கள் வெளிவர வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் மாறட்டும், இந்த காலத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இப்போ லாஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறும் நம்ம அவருக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்போ பார்க்காத காரணத்தினால் அவர் வெளியே வந்துட்டார். ஸோ இப்போ அவருக்கு அந்த ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுல பயனை காட்டிலும் அதுக்கு முன்னாலேயே நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு செய்யலாமா வேண்டாமா, நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ காலம் வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விரயத்தை நம்ம தவிர்க்க முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு செஞ்சு அது எவ்வளோ உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள் எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு முடிவு எடுக்கும்போது தேவையில்லாத நிறைய விரயத்தையும் மன கஷ்டத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும். நன்றி.